கவனிங்க, விசுவாசம் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிதான் இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு விசுவாசம் இல்ல, எங்க வீட்டுக்காரங்க விசுவாசம் இல்ல, எங்க பசங்களுக்கு விசுவாசம் இல்ல, எங்களுக்கு விசுவாசம் இல்ல நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஆழ் மனதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, விசுவாசம் இல்ல விசுவாசம் இல்ல விசுவாசம் இல்லன்னு சொல்றதுனால ஆழ் மனம் சொல்லுது, ஆமா உனக்கு எந்த நம்பிக்கை இல்ல, உனக்கு விசுவாசமே இல்ல. இது ஒன்னே போதும் வாழ்க்கை அழிஞ்சு போவதற்கு. இந்த விசுவாசம் இல்லைன்ற பேச்சு எப்படி வந்ததுன்னா, மதவாதிகள் தப்பான போதனைகள் மனிதனுடைய உள்ளத்துல தப்பானதை விதைச்சிட்டு போயிடுறாங்க, தப்பானதை விதைக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க பிரசங்கிக்கிறாங்க, என்ன நடக்குது, சில தீமை விதைக்கிறாங்க. விசுவாசம் இல்லை உங்களுக்கு, ஆகவேதான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, ஆகவேதான் பிசாசுகளை சூறையாடிட்டான். இல்லைன்றதை அவங்க பிரசங்கம் பண்றதுனால, இல்லைன்றதை இவங்க கேட்கும் போது, ஆமா எனக்கு விசுவாசமே